Ulfiq, let's go to you. அடுத்த தவணை கடன் வசதிக்கான அனுமதி எப்போது கிடைக்கும்? ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் எதுவாக அமையும்? இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா? வரவு செலவு திட்டம் இன்னும் சில வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இலங்கை இப்போதும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை பின்பற்றி வருவதால் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஏதேனும் பங்களிப்பை வழங்கியுள்ளதா? In a few weeks, has the IMF given any input on preparing this budget? So on Sri Lanka, on November 23rd, IMF staff. இலங்கை கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வு தொடர்பான அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியது. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடனும் இலங்கை அதிகாரிகளுடனும் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவின் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு $333 மில்லியன் நிதி வசதியை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் வாரங்களில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இலங்கை தற்போது எதிர்பார்த்த மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு வருகின்றது என நான் இங்கு கூற விரும்புகின்றேன். 2024ஆம் ஆண்டின் 4ஆம் 3ஆம் காலாண்டில் பொருளாதாரம் 5.5 வீதத்தால் விரிவாக்கம் பெற்றுள்ளது. 4ஆம் காலாண்டில் பணவீக்கம் இலக்கினை விட குறைவாக காணப்பட்டது. 2024இல் அந்நிய செலாவணி $6.1 பில்லியன் வரை அதிகரித்தது. வரவு செலவு திட்டம் தொடர்பான கேள்வி தொடர்பில் என்னால் கூற முடிந்தது யாதெனில், நவம்பரில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அதிகாரிகள் மட்ட இணக்கப்பாடானது நிறைவேற்றுக் குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றுக் குழுவின் அனுமதிக்கு உட்படுத்தப்படும். எனினும் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழுள்ள நடைமுறைகளுக்கு உட்படுவதுடன் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட விடயங்களும் இதில் தங்கியுள்ளன. Budget that is consistent with parameters identified under the